வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்புல மத்திய அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க. முழுமையா பாருங்க, எக்காரணம் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்கு. அதே மாதிரி 2 சேனல் ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும், அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்புல ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், மத்திய அரசு வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பாத்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்கு. மொத்த காலி இடங்கள் எண்ணிக்கை 4. வேலை இடம் ஆவடி, சென்னையில. அதே மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட் பாத்தீங்கன்னா JRPF 04. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா b.tech முடிச்சிருக்கணும், கல்வி தகுதி. அதே மாதிரி கல்வி தகுதி பாத்தீங்கன்னா b.tech in first division from recognized university சொல்லிருக்காங்க. with valid grade score முடிச்சிருக்கணும்ன்றாங்க. degree from foreign university should be obtained equivalent certificate from Association of Indian University இதுன்றாங்க. டெல்லி no allied or equivalent engineering disciplines is acceptable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் வயது வரம்பு பாத்தீங்கன்னா ஃபார் ஜெனரல் யூஆர் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 28 ஏஜுக்குள்ள இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 5 years ஃபார் SC/ST சொல்லியிருக்காங்க. 3 years ஃபார் BC சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி சொல்லியிருக்காங்க. 15 வருஷம் SC/ST மாற்றுத்திறனாளி சொல்லியிருக்காங்க. 13 வருஷம் BC மாற்றுத்திறனாளி சொல்லியிருக்காங்க. BC MBC DC எல்லாமே கலந்தது இதுல. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கவர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ரூல்ஸ் படி candidates relaxation upper age limit will be provided in government's rules ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி DRDO உடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணீங்க. 2 வாட்டி படிச்சு பாத்துங்க. salary பேக்கேஜ் பாத்தீங்கன்னா சம்பள விவரங்கள் 25,000 ரூபாய்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது, ஸ்ட்ரைட் இன்டர்வியூ தான். தேர்வு நடைமுறை பாத்தீங்கன்னா போட்டி நேரில் சந்தித்து பேசுவது, டைரக்ட் இன்டர்வியூ தான், உங்களுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டான www.rec.go.in வெப்சைட்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதோட காப்பியோட நீங்க இன்டர்வியூ கலந்துக்கணும். சமர்ப்பிக்கும் தொடங்கும் தேதி பாத்தீங்கன்னா 2/3/2019 இதுதான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முடிகிற நாள் பாத்தீங்கன்னா 23/2/2019 அன்னைக்கு தான் கடைசி தேதி. இதுக்குண்டான லிங்க் எல்லாமே நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி புதுசா டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும், அதுக்குண்டான கண்டென்ட் ஃபியூச்சர்ல போடுவோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி, பகிர்வோம். நன்றி. I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.